இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காயினை வந்து மைண்டில் வச்சுப்பீங்க. அது வந்து USDT இருக்கலாம், இல்லை பிட்காயினாக இருக்கலாம், இல்லை ETH இருக்கலாம். இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக வர எந்த ஒரு காயின் இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த காயினை மட்டும்தான் நீங்கள் செப்பரேட்டாக போயிட்டு யூடியூப்பில் அந்த காயினுக்கு வந்து டெபாசிட் வித்ட்ரா அட்ரஸ் வந்து எப்படி எடுக்குதுன்னு சர்ச் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A to Z எல்லாமே வந்து கிரிப்டோவில் வந்து ஒரு காயினை எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது, அதாவது எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் நான் வந்து சொல்கிறேன். இன்டர்நேஷனல்லே ஒரு 10-15 எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நம்பர் 1ல டாப்பில் இருக்குது. ஸோ அந்த 10-15 எக்ஸ்சேஞ்சுக்குமே நீங்கள் வந்து ஈஸியாக பிளாக் செயின் மூலமாக ஈஸியாக நீங்கள் கிரெடிட் டெபிட் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட பைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பைனான்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிட்கெட் வந்து சொல்கிறேன். இந்த 2 ஆப் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபியூச்சரில் நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே நீங்கள் ஈஸியாக கிரெடிட் டெபிட் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து பைனான்ஸில் நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு இருக்கும். இது ஆல்ரெடி வந்து லைட்டில் நீங்கள் இருப்பீங்க. இந்த இடத்துல வந்து இந்த ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து மாறிக்கோங்க. பைனான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல ட்ரேட் இருக்கும், மார்க்கெட்ஸ் இருக்கும், ஹோம் இருக்கும், அசெட்ஸ்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்பாட் வேலட், ஃபண்டிங் வேலட் அப்படின்ட்டு 2 இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு இல்லை, பைனான்ஸ்னு கிடையாது. பிட்கெட்டாக இருக்கலாம், பைபிட்டாக இருக்கலாம், கேட்ஐஓவாக இருக்கலாம், இல்லை வந்து கூகாயினாக இருக்கலாம். எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே சேம் தான். சரிங்களா? பைனான்ஸ் பொறுத்தளவு ஸ்பாட் வேலட், ஃபண்டிங் வேலட் 2 வேலட்லேருந்துமே நீங்கள் வந்து ஃபண்டு வித்ட்ரா பண்ணலாம். பிட்கெட்டில் வந்து ஸ்பாட் வேலட்லேருந்து தான் நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? ஸ்பாட்டுக்கும் ஃபண்டிங் வேலட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸ்பாட் வேலட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து USDT இருக்கலாம், பிட்காயினாக இருக்கலாம், அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்பாட் வாலெட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் அது மூலமாக நீங்கள் கிரிப்டோ கரன்சி, அதாவது எந்த ஒரு ஆல்டர்னேட் காயின் வேணாலும் நீங்கள் பை பண்ணி அது அந்த காயின் வந்து மேலே போகும்போது நீங்கள் வந்து செல் பண்ணி காசாக வைக்க முடியும். அதுதான் வந்து ஸ்பாட் வாலெட்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ நம்ம பேங்கிங்கில், இந்தியாவில் உள்ள பேங்க்கில் எதாவது போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12%, 14% கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி மாதத்துக்கு 2% கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 24% கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்பாட் வாலெட்டில் உள்ள நமக்கு வந்து பெனிஃபிட்ஸு. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு 24% எனக்கு 10,000 ப்ரோ, நான் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய காயின்ஸ் வந்து இப்போ நான் வந்து மார்க்கெட் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், எக்கச்சக்கமான காயின்ஸ் வருது. இதில் எந்த காயின்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து டாப்பில் மேலே போயிட்டு இருக்கிற காயின்ஸை நீங்கள் வந்து பை பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணி ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா மார்ஜின் எடுத்துக்க முடியும். இந்த பைனான்ஸ் ஆப் வந்து இதுக்கு முடியும் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் வர எல்லா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான காயின்ஸ் தான். இன்கேஸ் அந்த காயின் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த காயினை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த காயினில் உள்ள அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு USDT இல்லை பிட்காயின் கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஸ்பாட் வாலெட்டில் இந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு அந்த காயின் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ பைனான்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா காயினுமே நீங்கள் நம்பி பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்போ USDT டெபாசிட் எப்படி பண்ணுறது, வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைனான்ஸில் இந்த இடத்துல அசட்ஸ்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபண்டிங் வாலெட்டில் ஒரு $99 வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் ட்ரேட் மேலே வச்சு கிளிக் பண்ணி P2P மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்னோடய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் $99 நான் வித்ட்ரா பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய ஆட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. $67 வந்து அது வந்து பிடிச்சி வச்சு. சரிங்களா? அப்போ நான் வந்து குயிக் கிரெடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல 67.85 இருக்குல்ல, மினிமம் வந்து 10 போட்டால் தான் சேவ் ஆகும், இல்லை சேவ் ஆகாது. இந்த இடத்துல வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம். இப்போ $10 மட்டும் வந்து ஹோல்ட் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த $10 வந்து ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட்காக என்னோட யூசர்ஸ்க்கு வந்து, அதாவது பையர்ஸ்க்கு வந்து காமிக்கும். ஸோ அதுக்காக இந்த $10 வந்து ஆன்லைனில் ஆடு வந்து நான் போட்டிருக்கேன். மீதி உள்ள அமௌண்ட் எல்லாமே என்னோட அவைலபிள் ஃபண்ட்ஸில் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் போய்க்கலாம், அகைன் பேக் போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து அசெட்ஸ்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபண்டிங்ன்றது இந்த இடத்துல இருக்கும், ஸ்பாட் இருக்கும். இப்போ ஃபண்டிங்கில் தான் என்னோடய அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த அமௌண்ட்டை ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டு எங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏரோ மார்க் இருக்கும், இதை நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி மாற்றினீங்கன்னா அதுவாக வந்து கேட்கும். இப்போ நம்ம வந்து ஃபண்டிங் வாலெட்லேருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து மாற்றுறோம். ஸோ மேலே ஃபண்டிங் இருக்குது, கீழே வந்து ஸ்பாட்னு இருக்குது. சரிங்களா? கொடுத்துட்டு நம்மளுடைய அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள், 88 இருக்குது. மொத்தம் வந்து 98 காமிச்சது. $10 நம்ம வந்து லாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேலன்ஸ் உள்ள அவைலபிள் அமௌண்ட் வந்து இங்கே நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ வேணுன்னா நம்ம இங்கே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. $88 வந்து ஸ்பாட் வாலெட் வந்து போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகைன் வந்து ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து அசெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பாட் வாலெட்டில் வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஃபண்டிங் வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டு ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸ்பாட் வாலெட்டுக்கு நம்ம அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து நான் மார்க்கெட்ஸ் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பை செல் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டு இருப்பாங்க, செல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பிஃபோர் வீடியோஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். அந்த க்ரீன் கலரில் இதெல்லாம் பையர்ஸ், ரெட் கலரில் இருக்கலாம் செல்லர்ஸ். டோட்டல் ட்ரேட் வேல்யூ இந்த காயின் வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, STO அந்த காயின் வந்து
டோட்டல் 24 ஹவர்ஸில் எவ்வளோ லோவாக இருக்குது, எவ்வளோ ஹையாக இருக்குது, டோட்டல் ட்ரேட் வேல்யூம் அந்த காயின் வந்து எத்தனை மில்லியன் காயின் வந்து பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகும். இது வந்து ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து வாங்குவாங்க. அவங்க கூட நீங்களும் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்பாட் வாலெட்டை கொண்டு வந்து தான் அங்கேருந்து தான் நீங்கள் எந்த ஒரு காயினுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். டைரெக்டாக ஃபண்டிங் வாலெட் வந்து கொண்டு வர முடியாது. ஃபண்டிங் வாலெட்ன்றது உங்களுடைய இந்தியாவில் உள்ள பேங்க்கில் ஏடிஎம் கார்டில் போய் பணம் எடுக்கிறீங்களா, அது மாதிரி ஃபண்டிங் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எப்போனாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஹோம் கிளிக் பண்ணியாச்சு, அசட்ஸ் வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ என்கிட்ட பிட்காயின் கொஞ்சம் வச்சுருக்கேன், USDT வந்து ஒரு 88 USDT வந்து வச்சுருக்கேன். ஸோ அவைலபிள் இருக்கிற பேலன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகும். என்ன ப்ரோ, கிரிப்டோ கரன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6000 கரன்சி கிட்டே இருக்குது, நீங்கள் என்ன 2 தான் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ என்கிட்ட 2 தான் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே சர்ச் காயின் கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான காயின் வந்து கிடச்சிரும். சரிங்களா, இதுக்குள்ளே எல்லா காயினுமே வரும். ஓகே, ஐயா அந்த அக்சஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பாட் வாலெட் வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் யாருக்காவது விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் USDT தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. USDT மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள் USDTன்னு இருக்குது. இந்த இடத்துல விட்ரா இருக்குது, டெபாசிட் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த $88 நீங்கள் வந்து பிட்கெட்டுக்கு இப்போ நான் வந்து கொண்டு போக போகிறேன். அது வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் விட்ரா கொடுத்துட்டு சென்ட் டு கிரிப்டோ நெட்ஒர்க்னு இருக்கும், அதுக்கப்புறம் இமெயில் ஃபோன் நம்பர் ஐடின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா ரெண்டு வழியாக இமெயில் ஃபோன் நம்பர் ஐடி அந்த UIDன்னு இதில் வந்து பைனான்ஸில் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. வெறும் இமெயில் ஐடி மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பைனான்ஸில் கொடுத்த மொபைல் நம்பர் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்காது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பைனான்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க நம்பர் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். இது கொடுத்துட்டு இந்த இடத்துல கேட்கும் சென்டு மோடுன்னு இருக்குல்ல, அதில் வந்து ஃபோன் நம்பரை டைப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு நோட்ஸ் கொடுத்துட்டு கீழே சென்டர்னு கொடுத்துருக்கீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போயிடும். சரிங்களா, இது வந்து பைனான்ஸ்குள்ளே சர்க்கிளாக வருது. ஆன்சைன் வித்ட்ராவல் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் இங்கே உள்ள ஃபண்டை வந்து கொண்டு போகலாம். அதுக்காக தான் வந்து ஆன்சைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வித்ட்ரான்ற கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட் கிரிப்டோ நெட்ஒர்க்னு இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ மஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதில் வந்து நெட்ஒர்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நெட்ஒர்க் இருக்கும், இந்த இடத்துல அட்ரஸ் கேட்பாங்க, அமௌண்ட் கேட்பாங்க. அப்போ USDT தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு விட்ரா ஃபீ வந்து நீங்கள் பார்க்கணும், எதில் வந்து ஃபீ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுவே வந்து TRC20 நெட்ஒர்க் பாருங்கள், $1 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. OPBNBன்றதும் ஃபீ வந்து 0 இருக்குது. அந்த மாதிரி இந்த டெப்20 இந்த இது வந்து ஃபீ வந்து 0 இருக்குது. சரிங்களா, அப்டஸ் வந்து 0.01 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு எது வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதே நெட்ஒர்க்கை இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கொண்டு போக போகிறீங்கல்ல, அது வந்து நான் சொல்கிறேன். அங்கேயுமே வந்து ஃபீ வந்து அதுக்கு எப்படி நான் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் இப்போ வந்து அப்டஸ் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து விட்ரா அட்ரஸ் வந்து கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து பைனான்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நான் இப்போ அப்படியே டேரெக்டாக என்னோடய பிட்கெட் ஆப் வந்து நான் போயிடுறேன். ஓகே, பிட்கெட் லாகின் பண்ணோடனே இதுலேயும் அதே சேம் தான். அந்த இதில் வந்து அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அசட்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஸ்பாட் வாலெட் இருக்கும், இதுக்குள்ளே வந்து எல்லா காயினுமே இருக்கும். சரிங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஏதாவது ஒரு காயின் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த காயின் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 3 டாட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து டெபாசிட்னு இருக்கா, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெபாசிட் சஸ்பெண்டட்னு இருக்குது, அதாவது அந்த காயின் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு காயின் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காயின் ஏதாவது இங்கே உள்ள யூசர்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காயினை வந்து பிடிச்சி வச்சுட்டு தான் வந்து அந்த காயின் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யூசர்ஸ் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, நம்ம வேறு ஏதாவது ஒரு காயின் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ டெபாசிட் கொடுத்துக்கலாம், ஓவர்வே கொடுத்துட்டு டெபாசிட் வந்து கொடுத்துக்கலாம். டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்குங்களா, அந்த இடத்துல இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சர்ச் ஆப்ஷன் வரும். என்ன காயின் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க கேட்குது. நம்ம வந்து USDT தான் அங்கே அப்டஸ் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். USDT போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அதே சேம் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம USDTயில் இங்கே என்ன நெட்ஒர்க் சூஸ் பண்ணோமோ அதே சேம் நெட்ஒர்க் இங்கே இருக்கான்னு உள்ளே பார்க்கணும். சில எக்ஸ்சேஞ்சர்ஸில் வந்து இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அப்டஸ் நெட்ஒர்க்கு. இப்போ இந்த நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அங்கே அட்ரஸ்னு கேட்குது இல்லை, டெபாசிட் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காப்பி கொடுத்துருப்பாங்கல்ல, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். இப்போ அப்படியே பைனான்ஸ் ஆப்பில் வந்துட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மேலே நீங்கள் மஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னா USDT வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, என்ன நெட்ஒர்க்கு, அப்டஸ் நெட்ஒர்க்கு, அட்ரஸ் கரெக்டாக போட்டு அமௌண்ட் எவ்வளோன்றதை இங்கே போடணும். பார்த்துட்டு இங்கேயுமே போய்ட்டு ஒன்ஸு செக் பண்ணிக்கணும், என்ன கரன்சி USDT, என்ன நெட்ஒர்க்கு, அப்டஸ் நெட்ஒர்க்கு, இதுதான் வந்து டெபாசிட் அட்ரஸ். சரிங்களா, இது செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி சப்போஸ் ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா இந்த QR இருக்குல்ல, இந்த QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி அமௌண்ட்லாம் கூகுள் பேயில் பண்ணுறீங்க அது மாதிரி இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கேன் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதுதான். இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா QR வந்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க் அந்த அட்ரஸ் எல்லாமே அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா, இப்போ நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு விட்ரா வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபண்டு கோடு வந்து கேட்கும்.
ஓகே, கன்ஃபார்ம் வந்து கேட்குது. அப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க சொல்லும். நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா இங்கேருந்து அமௌண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிட்கெட் ஆப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். இதுக்கு வந்து ஹாஷ் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓல்டு வித்ட்ரா ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கே வந்து தெரியும். நான் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். 184 இங்கே ஒரு $800 வித்ட்ரா பண்ணிருக்கேன். இதுக்கு எல்லாமே ஹாஷ் ஐடி இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு வித்ட்ரா மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். அந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்குது, என்ன நெட்ஒர்க்கில் வித்ட்ரா பண்ணிருக்கேன், டேட்டு, டைமு, இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எவ்வளோ டாலரு, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிடும். சரிங்களா? அது மாதிரி டெபாசிட் ஆன ஹிஸ்ட்ரி எல்லாம் இங்கே வந்து இருக்கும். டெபாசிட், வித்ட்ரால்ஸ், ட்ரேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ காயின்ஸ் வந்து நான் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்சேஞ்சில். அதாவது வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு டெபாசிட் ஆகிருக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே. 23, 7, 4, $109, 110, 111 இந்த மாதிரி டெபாசிட், வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், USDT தான் இப்போ நம்ம வந்து வித்ட்ரா டெபாசிட் வந்து பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சுமே சேம் ஃபார்முலா தான். நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வீடியோ வந்து லென்த்தாக போனேன். 2 நிமிஷத்துக்குள்ளேயே அதை வந்து என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? புதுசாக வர யூசர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா USDT எப்படி வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறதே தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புதுசாக தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கிரிப்டோவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மேபி வந்து போர் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரேட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு கரன்சியை வந்து வித்ட்ரா பண்ணி வந்தாலும் காமிக்கிறேன். இப்போ பிட்காயின் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு சேம் இதே தான் இங்கே வந்து வித்ட்ரான் இருக்குது. வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீ வந்து பிடிப்பாங்க. அதை வந்து நீங்கள் மஸ்ட்டு பார்த்துக்கணும். சேம் அதே தான். இமெயில் ஐடியா, ஃபோன் நம்பருக்கா, பைனான்ஸ் சர்க்கிளாவா, இல்லை அதர் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் ஃபுல்லாக வேறு ஏதாவது ஒரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, பேக்ஸ் ஃபுல், இல்லை வந்து கூகாயின், பைபிட்டு, இந்த மாதிரி பிட்கெட்டு, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கேட்கும். இப்போ நம்ம வந்து கிரிப்டோ நெட்ஒர்க்குன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேம் அதே தான் சென்ட் BTCன்றது நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும். இங்கே வந்து பிட்காயின் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இருப்பாருங்க பிட்காயின், இந்த நெட்ஒர்க் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து இந்த பிட்கெட் அப்ளிகேஷனுக்கு வந்து போயாச்சு. ஓகே, டெபாசிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு வந்து கேட்கும். கிரிப்டோ வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பிட்காயின்னா பிட்காயின் வந்து டைப் பண்ணணும். பிடிசின்னு கொடுத்தோம்னா மேலே ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. இப்போ இங்கேயுமே வந்து சேம் பிட்காயின் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும். இந்த நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான QR இது தான். இந்த பிட்காயினோட டெபாசிட் அட்ரஸ் வந்து இது தான். இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். நெட்ஒர்க் வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் நெட்ஒர்க் இருக்குது. என்ன நெட்ஒர்க்? பிட்காயின் நெட்ஒர்க்கு. இங்கே வந்து அந்த அட்ரஸ் வந்து பைனான்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சேம் அதே தான். பிட்காயின் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அவைலபிள் உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு கீழே வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிட்காயின் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த யூஸராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து போயிடும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் டெபாசிட் வித்ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதில் மஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணும்போது நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபண்டு வந்து நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதிலே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் சூஸ் பண்ணுறீங்களா, இப்போ USDT கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அந்த அப்டஸ் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சொலனா நெட்ஒர்க் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு டெபாசிட் அட்ரஸில் போய்ட்டு அப்டஸ் நெட்ஒர்க்கு, இல்லை வந்து TRC20, இல்லை டெப்த் 20 இந்த நெட்ஒர்க் சூஸ் பண்ணி அந்த அட்ரஸ் கொண்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து அங்கே வந்து கிரெடிட் பண்ணாது. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பாதியிலே கட் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லேர்ன் மோர்னு இருக்குல்ல, இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். இன்னொன்று, நெட்ஒர்க் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதையும் படித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.